இன்னைக்கு ஏப்ரல் 17 சியான் விக்ரம் அவரோட 58வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறாரு. அவரோட ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவும் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சேனல் சார்பா நானும் சியான் விக்ரமுக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். சியான் விக்ரமோட பர்த்டே ஸ்பெஷலா பாரஞ்சித் டைரக்ஷன்ல உருவான தங்கலான் படத்துல இருந்து ஒரு வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது, இந்த படத்துக்காண்டி சியான் விக்ரம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத அந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தது அப்புறமா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஒரு சில ஆக்டர் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஆரம்பத்துல பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, போக போக குறைச்சிக்கிடுவாங்க. ஆனா சியான் விக்ரம் மொத படத்துல எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அதே தான் கடைசி படம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதைத்தான் தங்கலான் படத்துலயும் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரம் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் தன்னை ஒரு களிமண்ணா மாத்திக்கிறாரு. இந்த களிமண்ணை எந்த அளவுக்கு உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் பார்க்காம எந்த டைரக்டரா இருந்தாலும் அந்த டைரக்டர் கிட்ட தன்னை முழுசாவே ஒப்படைச்சுக்கிறாரு. அதனாலதான் இப்ப வரைக்கும் டைரக்டரோட ஃபேவரட்டா சியான் விக்ரம் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தங்கலான் படம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்கோர் பண்ண ஜிவி பிரகாஷோட ட்ரைபல் பிஜிஎம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. விஷுவல்ஸோட தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தங்கலான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு சோசியல் மீடியால மே மந்த்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா சித்தா படத்தோட டைரக்டர் எஸ் அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் 62 படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இந்த படத்துல இருந்து ஒரு பெரிய அப்டேட்டை இன்னைக்கு கொடுக்க போறதா ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த படத்தோட டைட்டில் டீசர் இல்லைன்னா ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு.